பெரம்பலூர் மாவட்டம் விசுவக்குடியில் இருக்கிற என்னோடய கசின் பிரதருடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். வீடு பால் காய்ச்சுற ஃபங்க்ஷன். சரியான பிரியாணி. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வந்ததுலேருந்து ஒரே பிரியாணி மட்டன் குழம்பாக தான் போய்கிட்டுருக்கு. நல்லா வாழை இலையை போட்டு கேசரி வச்சு பிரியாணியை போட்டு வெங்காய சட்னி தால்ச்சாவெல்லாம் ஊற்றி வெத்தலைப்பாக்கு வச்சு அட்டகாசமான விருந்துங்க. நானும் வெத்தலைப்பாக்கெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டோன்னே கண்டிப்பாக ஒரு வெத்தலைப்பாக்கு போடணுன்னு நினச்சேன். அதே மாதிரி வெத்தலைப்பாக்கும் போட்டாச்சு. பிரியாணி செம்ம டேஸ்ட்டு, அடிச்சுக்க முடியாது. பொதுவாக இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டோன்னே எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நான் வெத்தலைப்பாக்கு போட்டேன் செரிமானத்துக்காக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. பாய் பாய்.